வேட்பாளர் பெருமக்கள் வாக்காளர் பெருமக்களுக்கும் நமது பரமதேவன்பட்டியை சேர்ந்த ஊர் பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களை உற்சாகமாக வரவேற்ற குழந்தை செல்வங்களுக்கும் எங்களுக்கு இதுவரை ஒத்துழைப்பு நல்கும் அகில இந்திய பாரம்பரியத்தினுடைய ஒன்றிய பொதுச் செயலாளர் அருமை மாப்பிள்ளை பாரதராஜா அவர்களுக்கும் இளைஞர் அணி நிஷாந்த் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உறவுகளே, இது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல். அடுத்த 5 ஆண்டுக்கான நம் பகுதியினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல நம்மளுடைய பொன்னான வாக்குகளை நல்ல வேட்பாளர்களுக்கு நம்முடைய அடுத்த 5 ஆண்டு நம்ம பகுதி வளர்ச்சிக்கும் நம்ம சமூக வளர்ச்சிக்கும் நாம பயன்படுத்திக்கிறோம். அதான் நம்ம அவங்களை சந்திச்சு வாக்கு சேகரிக்க வந்திருக்கோம். இப்போது இந்த தேர்தலில் நம்ம சட்டமன்ற தொகுதியில போட்டியிட வேட்பாளர்கள் அண்ணன் ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக விசில் சின்னத்தில் போட்டியிடுறாரு. அண்ணனுக்கு விசில் சின்னத்தில் வாக்களித்து அம்மாவை வெற்றி பெற செய்யணும் உங்கள் அனைவரையும் முதற்கண் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி நாம முன்னாடி தேர்ந்தெடுத்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அவங்க நம்மளுக்கு எந்த ஒரு நல்லதுமே செய்யல. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை என்ன? தன்னோட தொகுதி மக்களுடைய குறைகளை எடுத்து சொல்லி தங்களுடைய தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் பேசி அதுக்கு தீர்வு காண்றதான. இதுக்கு முன்னாடி நம்ம தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களோ இல்ல அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்த ஐயா ஜக்கையன் அவர்களோ நம்ம தொகுதியோட குறைகளை பேசியிருக்காங்களா, நம்ம மக்களுக்கான பிரச்சனைகளை சட்டமன்றம் பேசியிருக்காங்களான்னு தேடி பாருங்க. அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க. நம்மளுக்காக பேசாத அந்த உறுப்பினர்களை ஏன் நாம திரும்ப தேர்ந்தெடுக்கணும்? நம்ம டிஎன்டி மக்களுக்கு அரசாங்கம் 2 சாதி சான்றிதழ் கொடுக்குது. அது அதிமுகவும் கொடுத்துச்சு, திமுகவும் கொடுத்துச்சு. 2 கட்சிகள்கிட்டையும் நம்ம கோரிக்கை வச்சோம், ஒற்றை சான்றிதழ் கொடுங்க, எங்க பிள்ளைகளோட கல்வி வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டது, அதுல முறையான சாதி சான்றிதழ் கொடுங்கன்னு கேட்டோம். இந்த 2 கட்சிகளும் கண்டுக்கிறல. இது மட்டுமா, நம்ம இந்த டிஎன்டி போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கோம்னு தெரிஞ்சிருவோம். நல்ல மாணவர் விடுதிகள்ல பெயரை மாற்றி அரசாணையை போட்டு நம்மளை மேலும் துன்புறுத்தினாங்க. ஜாதிகளை ஒழிக்கிறவங்கிற பெயர்ல தப்பா அரசாணை வெளியிட்டு கடைசியா இதே திமுக என்ன செஞ்சுட்டு கோயம்புத்தூர்ல மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு ஜாதி பேர்லயே ஒரு மேம்பாலத்துக்கு பேர் வச்சாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதி ஒழிப்புனா நம்ம சமூகத்துக்கு எதிரான ஒரு செயல் தான். அதனால நம்மளுடைய பாரம்பரியங்களை நம்ம முன்னோர்களுடைய தியாகங்களையும் இழிவுபடுத்துறதும் தவறா சித்தரிக்கிறது தான் இந்த 2 கட்சிகளுடைய வேலை. இவங்களோட நம்ம போராடி சோறு அடைஞ்சிட்டோம். இப்ப நமக்கு அருமையான வாய்ப்பு. நம்முடைய டிஎன்டி மக்களோட தொடர்ந்து 10 ஆண்டு காலம் களத்துல போராடின அருமை அண்ணன் ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் நம்மளுக்கு வேட்பாளராக கிடைச்சிருக்காரு. இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய நம்முடைய அண்ணனை நாம இந்த முறை நம்ம சட்டமன்ற உறுப்பினரா சட்டசபைக்கு அனுப்பி வைக்கணும். நம்முடைய கோரிக்கைகள், அது டிஎன்டி கோரிக்கையா இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களுடைய கோரிக்கையா இருக்கட்டும், டிஎன்டி கணக்கெடுப்பா இருக்கட்டும், சாதிவாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும், நம்முடைய அனைத்து கோரிக்கைகளும் இது போல நம்ம பகுதி கோரிக்கைகள், நம்ம முல்லை பெரியார் கோரிக்கையா இருக்கட்டும், நம்ம பகுதிக்கு ஒரு அரசு கலை கல்லூரி வேண்டும் அப்படின்ற கோரிக்கையா இருக்கட்டும், பொறியியல் கல்லூரி வேணும்ன்ற கோரிக்கையா இருக்கட்டும், எல்லா கோரிக்கைகளுக்காகவும் பேசக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தலைவர் அண்ணன் ஜெகநாத் மிஸ்ரா. அவரை நாம தேர்ந்தெடுக்கணும்னு நம்முடைய இந்த வாக்காளர் பெருமக்களை, நம்ம பரமதேவன்பட்டி வாக்காளர் பெருமக்கள் அனைவரையும் இருக்காங்க கேட்டுக்கொள்கிறேன். இந்த திமுக சொன்ன வாக்குறுதி எதையாச்சும் நிறைவேற்றிருக்காங்களா? மகளிருக்கு உதவித்தொகை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஜெயிச்சோனையும் தகுதியான மகளிருக்கு உதவித்தொகைன்னு சொல்லி அதை முழுசா யாருக்கும் கொடுக்கல. அதே போல தனியார் நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு சொன்னாங்க, அதை பத்தி இது நாள் வரைக்கும் வாய்ப்பு வரக்கல. பத்திரிகையாளருக்கு நலவாரியம் சொன்னாங்க, இது வரைக்கும் அதை பத்தி பேசியிருக்காங்களா? ஓட்டுநர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம், அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தணும் சொன்னாங்க, அதை பத்தி பேசியிருக்காங்களா? ஆனா கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அவர் மகனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்திருக்காரு. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் G2 தொழில் பண்ணி பெரிய அளவில் எஸ்டேட் பண்றாங்க. ஆனா நம்ம மக்கள் வைக்கக்கூடிய எளிமையான கோரிக்கைகளை இந்த திமுக ஏற்கல. எப்படி அதிமுக கடந்த ஆட்சி காலத்துல நம்ம கோரிக்கைகளை ஏற்காம நமக்கு எதிராக 10.5% இடஒதுக்கீடு, இந்த நீட் தேர்வுக்கு விலக்கு பெறாது, இப்படி அநீதிகளை செஞ்சுச்சோ அதே அநீதிகளை தான் திமுக செஞ்சுச்சு. சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல. அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம தொலைக்காட்சியை பார்த்தோம்னா தெரியும். செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஓட்டுநர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் எல்லாமே போராட்டம். அப்ப ஆசிரியர்கள் கூட கடைசியா போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ சமாளிச்சு சமாதானப்படுத்திட்டாங்க.
இவங்க வந்தா மீண்டும் நல்லது செய்ய மாட்டாங்க. அப்ப நல்லது செய்யக்கூடிய வேட்பாளர் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த 5 வருஷம் இதே ஐயா ராமகிருஷ்ணன் அவர் இந்த பகுதிக்கு இத்தனை முறை வந்திருப்பாரா, ஐயா சக்கையன் வந்திருப்பாரா, இப்ப பழைய திரட்டி ஓட்டு கேட்டு வராங்க. இந்த 5 வருஷம் வராதவங்களுக்கு இப்ப என்ன வேலை? ஏன்னா நம்ம ஓட்டு போட்டாதான் அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும், லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்க முடியும், கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்க முடியும். அதனால நம்ம ஏமாத்தி முட்டாளாக்கி நம்ம வாக்குகளை பெற வருவாங்க. நம்முடைய உறவுகள் அனைவரும் இதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கான வேட்பாளர், நம்மோடு இருக்கிற வேட்பாளர், நம்ம பிரச்சனைகளை பேசுற வேட்பாளர். கொரோனா பெருந்தொற்று காலத்துல கோடிக்கணக்காக தேனி மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை செஞ்சவர்கள் டிஎல் ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள், அவர் தாவேட்டா வேட்பாளர் விசில் சின்னத்தில் போட்டிருக்காரு, அவரை தேர்ந்தெடுக்கணும். கொரோனா காலத்துக்கு அப்புறமும் தொடர்ந்து பல நலத்திட்ட உதவிகளை இந்த தேனி மாவட்டம் ஃபுல்லா செஞ்சிருக்காரு. இப்ப கடைசியா வந்த மழை பெருவெள்ளத்திலே கூட இந்த சட்டமன்ற உறுப்பினர் வராதுக்கு முன்னாடி, இந்த அரசியல் கட்சிக்காரங்க வராதுக்கு முன்னாடி தனி மனிதனா போய் அந்த இடத்துல தன்னோட ஆதரவாளர்களோட பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நிவாரண உதவி கொடுத்து தேர்தல் நேரம் வரைக்கும் சமூக சேவையில் ஈடுபட்டிருந்தாரு. அந்த நல்ல மனிதருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அதனால ஒரு நல்ல மனிதர் நமக்காக பேசக்கூடிய ஒருவரை நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கணும்னா அண்ணன் ஜெகநாத் மிஸ்ரா அவர்களுக்கு விசில் சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நமது பகுதி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில் சின்னம். நம்முடைய வேட்பாளர் அண்ணன் ஜெகநாத் மிஸ்ரா என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.